ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இந்து வித் மணியில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஆனால் புதுசாக பார்க்குறீங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங். ஓகேங்களா? வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்குள்ளே போகலாம். இன்றைக்கி என்ன டாபிக்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் நான் சொல்லியிருந்தேன். அது என்ன இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்காக இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிச்சிருப்பீங்க. ஒன்றும் இல்லை, நான் ஆல்ரெடி டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். சேலரி வித்தின் 24 ஹவர்ஸ் இதை செய்யக்கூடாது. ஓகேங்களா? சேலரி வந்த 24 ஹவர்ஸ்க்குள்ளே இதை செய்யக்கூடாது. அது என்னென்னு சொல்லி நான் லிஸ்ட் அவுட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் யாருனா கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்க, நான் இந்த மாதிரி தப்பு தான் பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை, நான் சேலரி வந்தோடனே இந்த தப்பெல்லாம் நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதையுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஃப்ரெண்ட் நம்ம சேனலுக்குள்ளே போகலாம். ஓகேங்களா? நான் யூடியூப் சேனல் இப்போ தான் புதுசாக ரன் பண்ணிகிட்ருக்கேன். சேனலை கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் வாட்சிங். தேங்க்யூ. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சேனலுக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு மிஸ்டேக் என்னன்னா ஆன்லைன் ஷாப்பிங். யாரெல்லாம் ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறீங்களோ அது எல்லாமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 1 மந்த்துக்கு அப்புறம் பே பண்ணுறேன், அந்த மாதிரி லேட் பேமெண்ட் சொல்லிட்டு அதை நீங்கள் பிளாக் பண்ணி வச்சுருப்பீங்க. ஒன்று. இன்னொன்று சேலரி வந்துடுச்சு சொல்லிட்டு நிறைய இதை ஆர்டர் பண்ணி நீங்கள் பே பண்ணிடுவீங்க. ஸோ அந்த மாதிரி தப்பு. ஆன்லைன் நீங்கள் எவ்வளோக்கு அவாய்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? டைரெக்டாக போய் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். 2 மந்த்துக்கு ஒன்ஸு, 3 மந்த்துக்கு ஒன்ஸு, ஸோ அந்த மாதிரி போய் ட்ரெஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ நீங்கள் ட்ரெஸ்ஸை பர்ச்சேஸ் பண்ணும்போது உங்களுக்கு நல்லாவே தெரியும் நம்ம எதெல்லாம் அமௌண்ட் லாஸ் ஆகுது. ஏன்னா ஆன்லைன் ஷாப்பிங்ன்றது நம்ம அக்கௌண்ட்டில் காசை வச்சுக்கிட்டு நம்ம அப்படியே ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு ஒரு 250 தானே, 249 தானே, ஒரு 749 தானே. ஸோ இந்த மாதிரி இது பெருசாக நமக்கு தெரியும். இதே கையிலேருந்து நம்ம காசு எடுத்து கொடுக்கும்போது அந்த காசு நமக்கு அது வேல்யூபிளாக தெரியும். அக்கௌண்ட்டில் போகிறப்ப அது பெருசாக தெரியாது. ஸோ ஒரு நாளைக்கு நம்ம இதை பே பண்ணிட்டோம்னா இதை நம்ம அப்படியே கூட்டி பார்த்தா இதுவே எவ்வளோ வருது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே நம்ம கொஞ்சம் தவிர்க்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா கிரெடிட் கார்டு. ஓகே. நெக்ஸ்ட் கிரெடிட் கார்டு பில். இன்கேஸ் நீங்கள் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. கிரெடிட் கார்டை நீங்கள் கரெக்டாக நீங்கள் யூஸ் பண்ணிடணும். இந்த டியூ டேட் வரத்துக்குள்ளே நீங்கள் பே பண்ணி திரும்பி அதுக்கப்புறம் டியூ முடிஞ்சதுக்கப்புறம் பே பண்ணிட்டு அந்த காசை நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். இன்கேஸ் டியூ டேட்டே வந்துடுச்சு, டியூ டேட் அப்போ நீங்கள் பே பண்ணலை, அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணுறீங்கன்னா அது பெனால்ட்டி போட்டு பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அது சர்வீஸ் சார்ஜு. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் இன்கேஸ் உங்களுக்கு காசு இல்லை, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட காசை வாங்கி நீங்கள் அதை கட்டி அதை கட்டுறதுக்கு சில பேர்கிட்ட சில பர்சன்டேஜ் 1%, 2% சொல்லிட்டு கமிஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும். இதை நீங்கள் முன்னாடியே நீங்கள் இதெல்லாமே தவிர்த்துக்கிறங்க. மோஸ்ட்டாக கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணுறதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணாதீங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு இன்கேஸ் உங்களுடைய சேலரி எவ்வளோன்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற பட்ஜெட் பிளான் நான் போட்டு தரேன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? கிரெடிட் கார்டு நம்ம எவ்வளோக்கு யூஸ் பண்ணலையோ அவ்வளோக்கு நம்ம நல்லா இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஃபுல் சேலரியுமே நம்ம ஒரே அக்கௌண்ட்டில் வைக்கக்கூடாது. ஓகேங்களா? 2 அக்கௌண்ட் இருக்கணும் நமக்கு. இதில் ஒன்று, இதில் ஒன்று. இது சேலரி அக்கௌண்ட்டுன்னு இருக்கணும். இது சேவிங் அக்கௌண்ட்டுன்னு இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது ஃபுல் சேலரியை நம்ம வந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், ஒன்று சேலரி அக்கௌண்ட்டு, இன்னொன்று சேவிங் அக்கௌண்ட் வச்சுக்கணும். இதை நம்ம சேலரி வந்த உடனே இந்த அக்கௌண்ட்டுக்கு நம்ம சென்ட் பண்ணி விட்டுறணும். இன்கேஸ் பரவாயில்ல நம்ம சேவ் பண்ணுறத நம்ம லேட்டாக பண்ணிக்கலாம், பரவாயில்ல நம்ம இருக்கிற எல்லா செலவும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சேவ் பண்ணலான்னு தான் உங்களால் சேவ் பண்ணவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ். எப்பயுமே நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் நம்ம லேட்டாக சேவ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களால் பட்ஜெட்டே ஃபில் பண்ணவே முடியாது. நீங்கள் கடைசியில் எதுவுமே நீங்கள் சேவே பண்ணியிருக்க முடியாது. வித்தின் 15 டேஸ்க்குள்ளே எல்லா சேலரியுமே உங்களுக்கு போயிடும். மீதி இன்னும் ஒரு 10%, 20% வச்சுருப்பீங்க. அது மீதி இருக்கிற 15 டேஸ்க்கு தான் உங்களுக்கு செலவாகும். ஆனால் சேவ் நீங்கள் பண்ணவே முடியாது. சேவிங்ஸ் சொல்லிட்டு நம்ம எப்பயுமே தனியாக வச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு நம்ம கோல் எதாவது அச்சீவ் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு சேலரி வந்த உடனே நம்ம சேவ் பண்ணாதான் பார்க்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 3வது 4வது பட்ஜெட் இல்லாமல், பட்ஜெட்டை பிளான் பண்ணாமல் நீங்கள் செலவு பண்ணவே கூடாது. ஓகேங்களா? பட்ஜெட்டை ஃபஸ்ட்டு சேலரி வந்த உடனே பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போட்டு இவ்வளோ சேலரி ஃபார் எக்ஸாம்பிள் 50K இருக்குது, இது ரெண்ட்டுக்கு இவ்வளோ, க்ளாசரிக்கு இவ்வளோ, நெக்ஸ்ட் காருக்கு டீசலு இது மாதிரி இருக்குது, மளிகை ஜாமான் இவ்வளோ, காய்கறிக்கு இவ்வளோ, நெக்ஸ்ட் ஏன்னா நீங்கள் கோல்டு சீட்டோ இல்லைனா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் எதனா பே பண்ணீங்களோ இந்த மாதிரி எதனா இருந்துச்சுன்னா அதுக்கு தனித்தனி நீங்கள் பட்ஜெட் போடணும். பட்ஜெட் போடாமல் நீங்கள் ஃபேமிலியை ரன் பண்ணவே பண்ணாதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இஎம்ஐ. இஎம்ஐ இப்போ சேலரி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சேலரி வந்துடுச்சு,
சேலரி வந்துச்சுன்னா, எல்லா காசுமே இஎம்ஐக்கே நீங்க குடுக்குற மாரி இருக்கும். இப்ப சேலரி வந்து இப்போ 50,000 இருக்கு. திடீர்னு வந்து அடுத்த மாசத்துலேருந்து எனக்கு 60,000 மாத்துறாங்க. அப்ப நான் வந்து இன்னும் நெறைய பொருள வாங்கி எக்ஸ்ட்ரா இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். இப்ப நீங்க வந்து இப்ப இஎம்ஐ மட்டுமே நீங்க 50,000 நீங்க கட்டிட்டு இருக்கீங்க. இப்ப சேலரி வந்து எனக்கு 50,000 வருது. இவ்வளோ நாள் வந்துட்டு இருந்துச்சு. ஆ இப்போ வந்து நான் சேலரி இப்போ வந்து நான் 50,000 வந்து சேலரி எனக்கு வந்துட்டு இருந்துச்சு. இஎம்ஐ வந்து நான் ஒரு 25 கிட்ட நான் இஎம்ஐ மட்டும் நான் கட்டிட்டு வரேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சேலரி இப்போ வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ வந்து எனக்கு 75 வந்து சேலரி வருதுன்னா, உடனே எனக்கு வந்து நான் 50,000க்கு வந்து நான் இஎம்ஐக்கு பொருள வாங்கி நீ வைக்கக்கூடாது. ஃபர்ஸ்ட்டு இத நீங்க முடிக்கணும். இதில வர 25 நீங்க சேவ் பண்ணணும். ஓகேங்களா? பேலன்ஸ் இருக்க 25 நீங்க சேவ் பண்ணணும். அத விட்டுட்டு, நீங்க எக்ஸ்ட்ரா நீங்க இன்க்ரீஸ் பண்ணனா இஎம்ஐ மட்டும் தான் அதிகமாகுமே தவிர, உங்களுடைய லைஃப்ப நீங்க ஸ்மூத்தா ரன் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? இஎம்ஐ எவ்வளோக்கு நீங்க குறைக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ நீங்க பெட்டர் லைஃப் நீங்க வாழலாம் ஃப்ரெண்ட்ஸ். இஎம்ஐ குறைங்க, ஆன்லைன் ஷாப்பிங்க குறைங்க, கிரெடிட் கார்டு வாங்காதீங்க, சேலரிய 2 அக்கவுண்டா வச்சுக்கோங்க. பட்ஜெட் பிளான் பண்ணி லைஃப்ப ரன் பண்ணுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 6த் ஒன். ஃப்ரெண்ட்ஸு கிட்டயோ, இல்லன்னா ஃபேமிலி கிட்டயோ, நெய்பர்ஸ் ஓகேங்களா? இவங்க கிட்ட கடனே வாங்காதீங்க. அதுதான் மெயின். சேலரி வந்துடுச்சு. சேலரி காலியானதுக்கப்புறம் ஒரு கடைசி ஒரு 10 டேஸ் கிட்ட இவங்க கிட்ட நீங்க சேலரி வாங்கி, உடனே சேலரி வந்தோனே இவங்க கிட்ட நீங்க குடுக்குறீங்களா, அதுக்கு நீங்க சேலரிய இவங்க கிட்ட வாங்காதீங்க. இதுவுமே நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஏன்னா வந்து நம்ப கஷ்டப்படும்போதும் சரி, நல்லா இருக்கும்போதும் சரி, நமக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாருன்னா உங்களுக்கு வேணும். இவங்க கிட்டயே நீங்க கடன் வாங்கிட்டீங்கன்னா, இவங்க அந்த டைம் கிட்ட கூட வர முடியாது. ஓகேங்களா? ஸோ மணி வந்து எப்படி வேணா யார வேணா மாத்தும். அதனால இவங்க 2 பேர்கிட்டயுமே நீங்க வந்து எப்பயுமே கடன வாங்காதீங்க. ஓகேங்களா? லைஃப்ப ஸ்மூத்தா ரன் பண்ணணும்னா, இவங்க கிட்ட கடன வாங்காதீங்க. சேலரி வந்தோனே இவங்க கிட்ட சேலரி குடுக்குறீங்கல்ல, குடுத்துட்டு அதுக்கப்புறம் வாங்கவே வாங்காதீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஆஃபர்ல குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு நீங்க யூஸ் பண்ணாதீங்க. எந்த ஒரு திங்ஸுமே ஆஃபர்ல குடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு பர்ச்சேஸ் பண்ணாதீங்க. ஆஃபர்ஸ்ல இருக்கிறது எல்லாத்தையுமே கொஞ்சம் நீங்க அவாய்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஆஃபர்ல இருக்கிறது. நெக்ஸ்ட் வந்து சேலரி இன்க்ரீஸ் ஆனதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன்ல, அந்த லக்ஸரியான லைஃபு வந்ததோனே நீங்க இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ணாதீங்க. ஏன்னா லக்ஸரி லைஃப் வர நம்ம ஆடம்பரம் அதிகமா காரு, பைக்கு ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம நெறையா திங்ஸ் நம்ம ஆடம்பரமா மத்தவங்களுக்கு நம்ம நல்லா இருக்குன்னு தெரிவிக்கிறதுக்காகவே நம்ம வந்து என்ன பண்ணுவோம், நம்ம எக்ஸ்ட்ரா நெறைய வாங்குவோம். அது எல்லாமே நமக்கு மட்டும் தான் தெரியும். அது இஎம்ஐ கட்டுறோம்ன்னு சொல்லிட்டு. மத்தவங்களுக்காக எதுக்கு வாழணும்? இருக்கிறத வச்சு சந்தோஷமா வாழுங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து அக்கவுண்ட் பேலன்ஸ பார்த்துட்டு எவ்வளோ இருக்கு? இத்தன நாள்ல நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம்? டெய்லி வந்து உங்களுடைய பட்ஜெட்ட நீங்க எழுதணும். இப்ப நான் இவ்வளோ சேலரி வாங்குனேன். இப்ப நான் 50,000 நான் சேலரி வாங்குனேன். அதில இவ்வளோ வந்து இஎம்ஐக்கு போச்சு. இவ்வளோ நான் சேவ் பண்ணேன். இவ்வளோ நான் சேவ் பண்ணேன். பேலன்ஸ் இவ்வளோ இருக்குன்னு சொல்லிட்டு தினமும் வந்து நீங்க நீங்க சேவ் பண்ணது, இஎம்ஐ கட்டுனது, அப்புறம் வந்து நீங்க செலவு பண்ணது எல்லாத்தையுமே நீங்க எழுதலாம். ஓகேங்களா? எல்லாமே எழுதிட்டு எவ்வளோ அன்னைய டேட்டுக்கு இத ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைய டேட் வந்து என்னன்னா வந்து இன்னைக்கு வந்து 17/8/2006 போட்டு இது எல்லாமே பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளோ இருந்துச்சோ அத நீங்க எழுதிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த மாரி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இதே மாரி நீங்க பார்த்து தினமும் நீங்க எழுதுனீங்கன்னா, உங்களுக்கு என்னென்ன செலவாகுதுன்னு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் செலவெல்லாம் ஒரு சைடு எழுதிட்டு, சேவிங்ஸ் எல்லாம் ஒரு சைடு எழுதிட்டு, செலவு நம்ம எவ்வளோக்கு என்னென்ன பண்ணியிருக்கோம்ன்னு சொல்லிட்டு அத நீங்க கம்மி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட்டு மந்த் எழுதும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். என்னென்ன செலவு பண்றோம்? எது எதுக்கு யூஸ் பண்றோம்? என்னென்ன வாங்குறோம்ன்னு சொல்லிட்டு. ஆனா அதுவே ஒரு 3 மாசம் நீங்க பாருங்களேன், உங்களுக்கு கன்ஃபார்மா 50,000ல வந்து உங்களால மிச்சம் பண்ண முடியலன்னு சொன்னவங்களே வந்து ஃபர்ஸ்ட் மந்த் 1000, செகண்ட் மந்த் 3000, அடுத்த மாசம் 5000ன்ற மாரி நீங்க நெறையா நீங்க சேவ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 9த் இன்வெஸ்ட்மென்ட். இன்வெஸ்ட்மென்ட் வந்து பண்ணலாம். எஸ்ஐபிலயோ இல்லன்னா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ பண்ணுங்க. பண்றீங்கன்னா, எஸ்ஐபி பத்தி என்னன்னு தெரியாம, மியூச்சுவல் ஃபண்ட் பத்தி எதுவும் தெரியாமனா நீங்க எதுவுமே சேவ் பண்ணாதீங்க. ஏன்னா, இப்ப இருக்கிற வந்து ட்ரெண்டிங் மார்க்கெட்ல வந்து நெறையா இது வந்து ஃபால் தான் அதிகமா ஆயிட்டுருக்கு. ஓகேங்களா? ஸோ முன்னாடிலாம் வந்து நெறையா ப்ராஃபிட் கிடைச்சிட்டு இருந்துச்சு. இன்கேஸ் வந்து நீங்க வந்து 3 இயர்ஸ் குடுக்குறேன், 1 இயர் நான் கட்டுவேன். அதுக்கப்புறம் என்னால கட்ட முடியலன்னா, உங்களுக்கு எஸ்ஐபி வந்து வேஸ்ட்டு. மியூச்சுவல் ஃபண்டும் அது மாரி தான். மியூச்சுவல் ஃபண்டும், எஸ்ஐபியுமே ஒரு லாங் டெர்முக்கு மட்டும் தான் நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். லாங் டெர்முக்கு மட்டும் தான் இது யூஸ்ஃபுல். அதர்வைஸ் இது எல்லாமே நீங்க தெரியாம இதில இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. இப்ப என் ஃப்ரெண்டு பண்றாங்க, என் அங்கிள் பண்றாங்க, எங்க ஆன்டி பண்றாங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் பண்றான். இந்த மாரி நீங்க பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிட்டு,
இன்கேஸ் எனக்கு வந்து 6 மந்த் கட்டினேன், 7 மந்த் கட்டினேன். அதுக்கப்புறம் என்னால கட்ட முடியல. எனக்கு ப்ராஃபிட் வந்து லாஸ் ஆயிடுச்சு. இப்ப நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க காலையில நீங்க பார்க்குறீங்கன்னா, ஒரு ₹100 வந்து இன்க்ரீஸா இருந்துச்சு. இப்போ ஒரு 10Kக்கு நீங்க அந்த ஒரு ஸ்டாக்க நீங்க வாங்கியிருக்கீங்க. இல்லன்னா மியூச்சுவல் ஃபண்ட நீங்க அத பே பண்ணியிருக்கீங்கன்னா, திடீர்னு வந்து இன்னைக்கு சாயங்காலம் பார்க்கும்போது அது வந்து 99 கே சம்திங் 1000 வந்து கம்மியா இருக்கு. ஓகேங்களா. ஒரு ₹10 கம்மியா இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10Kனா வந்து ஒரு சாரி 9K ஒரு 1000 கம்மியா இருக்குன்னா, ஐயோ! இது கம்மியாயிடுச்சு. அப்ப நான் வெளிய வந்துர்றேன்னா, உங்களுக்கு அது லாஸ் தான். ஏன்னா உள்ள புரோக்கர் சார்ஜே எடுப்பாங்க. வெளிய வரும்போது புரோக்கர் சார்ஜே எடுப்பாங்க. ஸோ இது இல்லாம உங்களுக்கு அது வேஸ்ட்டா வந்து ஒரு 1000, 100 வந்து அது கொஞ்சம் லாஸ் ஆகும். ஓகேங்களா. அது நீங்க எத்தன ஸ்டாக் வாங்குறீங்க, அதுக்கேத்த மாரி உங்களுக்கு போகும். மியூச்சுவல் ஃபண்டும் ஸோ அதே மாரி தான். எதுவுமே தெரியாம பண்ணாதீங்க. எது இருந்தாலும் தெரிஞ்சுக்கிட்டு பண்ணுங்க. அதோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லா நெறைய சர்ச் பண்ணி நெறைய பேர் யூடியூப்ஸ் ரன் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்ஐபி பத்தியும், மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியும் நெறைய பேர் லாங் வீடியோஸ்லாம் போட்டுருக்காங்க. அதெல்லாம் நீங்க சர்ச் பண்ணுங்க. இல்ல எனக்கு தெரியல, உங்களுக்கு எதனா தெரிஞ்சா சொல்லுங்கனாலும், அத நீங்க மெசேஜ் பண்ணுங்க. கன்ஃபார்மா நான் எஸ்ஐபி பத்தியும், மியூச்சுவல் ஃபண்ட் பத்தியும் நான் லாங் வீடியோ நான் போடுறேன். எல்லா டீட்டெயில்ஸும் நீங்க அதில கேதர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் சேலரி வந்தோனே நெறைய பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, சேலரி வந்த உடனே அது கேஷா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஃபுல் கேஷா கையில எடுத்து வச்சுக்கோங்கன்ட்டு சொல்லுவாங்க. சிலதுக்கு கையில கேஷ் வேணும். சிலதுக்கு அக்கவுண்ட்ல வேணும். ஓகேங்களா. எல்லாமே கேஷா எடுத்து வச்சுக்கினா, நம்ம போய் திரும்ப நம்ம அக்கவுண்ட்ல தான் போடுற மாரி இருக்கும். எப்பயுமே வந்து கே கேஷ் வந்து ஒரு 30K வந்து 30ஓ இல்ல 35ஓ வந்து ஒரு ஓகேங்களா. அப்ப அத வந்து கையில வச்சுக்கலாம். 1.5 எப்படி பார்த்தாலும் ஒரு 15,000 ஒரு அக்கவுண்ட்ல இருக்கும். இன்கேஸ் நீங்க வாடகை வீட்ல இருக்கீங்க. அவங்களுக்கு நீங்க ரென்ட்க்கு பே பண்ணா, அவங்க வந்து யாரும் தினமும் வந்து வாங்கிட்டு போறதில்ல. அவங்களுக்கு நீங்க பே பண்ற மாரி தான் இருக்கும். ஒரு ரீசார்ஜ் பண்றீங்க. ஏதோ ஒரு அர்ஜென்ட்டுக்கு உங்களுக்கோ, உங்க வீட்டுக்காருக்கோ, இல்ல நீங்க உங்க பசங்களுக்கோ யாரோ பண்ணா, அதுவுமே நீங்க வந்து கையில வச்சு தான் வந்து பண்ண முடியாது. அதுக்கு அக்கவுண்ட்ல தான் வேணும். ஸோ அப்ப போய் நீங்க போய் பேங்க்குக்கு போயோ, இல்ல ஏடிஎம்ல போய் நீங்க போய் கேஷ் வந்து இது பண்ற அதுக்கு நீங்க கொஞ்சம் அமௌண்ட்ட வந்து ஏடிஎம் கார்ட்ல அக்கவுண்ட்ல வைக்கணும். கொஞ்சம் வந்து நீங்க கையில வச்சுக்கணும். ஓகேங்களா? இதுதான் மெயினு. நெக்ஸ்ட் வந்து நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். வீக்கெண்ட் வந்து நீங்க வந்து பட்ஜெட் வந்து எவ்வளோ செலவாயிருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கணும். நான் வந்து ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நீங்க வந்து தினமும் ஃபர்ஸ்ட்டு பாருங்க. தினமும் ஒன் ஒன் பார்த்துட்டு, ஒரு வாரத்துக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம், எவ்வளோ நம்ம சேவ் பண்ணியிருக்கோம், எவ்வளோக்கு நம்ம வந்து இஎம்ஐ அந்த வாரத்தில நம்ம எவ்வளோ இஎம்ஐ பே பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட்டு எவ்வளோ பேலன்ஸ் இருக்கு, இது எல்லாமே நீங்க வந்து வீக்லி வந்து பிளான் பண்ணணும். வீக்கெண்ட்ல. நீங்க வந்து ஃபேமிலியா உட்காந்து கூட நீங்க வந்து பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? ஃபேமிலியா உட்காந்து என் ஹஸ்பண்ட், ஒய்ஃபு, பசங்க அந்த மாரி அவங்க கூட கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க. ஸோ, இப்போ வந்து நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா பசங்க கூட, அப்ப அவங்களும் ஓ! இப்படிதான் அம்மா, அப்பா வந்து பட்ஜெட் பிளான் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்குமே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ, அப்ப பட்ஜெட் பிளான் பண்ணும்போது அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா வந்து, ஓ! ஓகே. இப்ப நம்மளும் இதே மாரி தான மத்தவங்க கூட நம்ம ஷேர் பண்ணி நம்மளுடைய டிஸ்கஷன் கேட்டு இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப என்னன்னா வந்து, இப்போ வந்து 50K வாங்குறாரு. வித்தின் 1 வீக்ல வந்து ஒரு 20K மேல காலி ஆயிடுச்சு. மீதி இருக்க 3 வீக்ஸுக்கு வந்து 30K தான் இருக்கு. ஓகேங்களா. அது இல்லாம அது இஎம்ஐ அது இதுன்னு போக மத்த காய்கறி இருக்கு, ஃபங்ஷன் வருது அந்த மாரி எதனா வேணும்னா, பசங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. ஒய்ஃப் கிட்ட ஷேர் பண்ணுங்க. அவங்க சஜஷன் குடுப்பாங்க. நம்மள விட நமக்கு நல்லா இருக்கும்னு நெனைக்கிறது ஒய்ஃபும், பசங்க மட்டும் தான். ஓகேங்களா. ஸோ, அப்போ வந்து அவங்க கூட நெறைய ஷேர் பண்ணுங்க. நெறைய கெயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா வந்து, நெக்ஸ்ட் வந்து நெறைய பேர் வந்து ஓடிடில வந்து படம் பார்ப்பாங்க. ஓகேங்களா. ஓடிடி நெக்ஸ்ட் வந்து அந்த சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்கல்ல. சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணியிருப்பாங்கல்ல. அந்த ஓடிடி பண்றது. நெக்ஸ்ட் வந்து அந்த ப அது என்னது நெட்ஃப்ளிக்ஸு, ஸோ அமேசான் ஸோ அந்த மாரிலாம் பண்றாங்கல்ல. ஸோ இதுக்கெல்லாமே வந்து நெறைய பேர் அந்த காசு மந்த்லி பே பண்ணாங்க. ஸோ இதெல்லாமே நீங்க அவாய்ட் பண்ணணும். புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து சேலரி வந்த உடனே நம்ம எத பண்ணணும்னா, ஃபர்ஸ்ட்டு பண்றது வந்து என்ன பண்ணணும்னா வந்து, ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்ணணும். அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்வெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட்டு சேவ் பண்றோம். அதுக்கப்புறம் காசு வந்துச்சு. அத தனியா பிரிக்கிறோம். சேவிங்க்குன்னு தனியா ஒரு 10Kவோ இல்ல 15Kவோ 10-15K வந்து சேவ் பண்றோம். அதுக்கப்புறம் ஒரு 5K வந்து இன்வெஸ்ட் பண்றோம். இதுவே வந்து 20K வந்துருச்சு. ஓகேங்களா? மீதி இருக்கிறது தான் அப்புறம் பில்லுக்கோ, இல்ல வேற எதனா பே பண்றது அந்த மாரி நிக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து உங்களுடைய நீட்ஸ நீங்க ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் உங்களுக்கு என்ன வேணும்? அத நீங்க வந்து ஒன்ஸ் நமக்கு தேவையானத வாங்கிக்கணும். ஓகேங்களா? இதுதான் இந்த புரோட்டோகால் தான் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா?
நெக்ஸ்ட் வந்து அத நான் ஆல்ரெடியே சொல்லியிருந்தேன். சேலரி வந்த பிறகு நம்ம லைஃப் ஸ்டைல இன்க்ரீஸ் பண்ணிக்க கூடாது. கேஷ எப்பயுமே வந்து கேஷ்பேக் குடுக்குறாங்க, டிஸ்கவுண்ட் குடுக்குறாங்க, ஆஃபர்ல குடுக்குறாங்க. அந்த மாரி நம்ம நெறைய எதுவுமே வாங்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து கிரெடிட் கார்ட நம்ம சுத்தமா அவாய்ட் பண்ணணும். டேட்ட வந்து டியூ டேட் வைக்கக்கூடாது. லாஸ்ட் டே ஃபீஸ் வந்து பே பண்ணாம இருக்கக்கூடாது. சேலரி வந்தோனே ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போறது, அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்றது, அந்த மாரி எதுவும் அன்வான்டடா எதுவும் வச்சுக்கூடாது. எப்பவுமே ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஃப்யூச்சருக்கு கோல்ஸ ஃபர்ஸ்ட்டு செட் பண்ணுங்க. ஃப்யூச்சர் கோல்ஸ் செட் பண்ணா தான் வந்து நம்பளால வந்து ஓகேங்களா? அப்புறம் கரண்ட் எக்ஸ்பென்சஸ் எது எதுக்கு என்னென்ன தேவைன்னு சொல்லிட்டு நம்ம எக்ஸ்பென்சஸ நம்ம வந்து பிரிச்சு வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் மந்த்துக்கு நம்மகிட்ட எவ்வளோ சேவ் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த 30 டேஸ்ல நான் ஒரு 5K நான் பேலன்ஸ் வச்சுக்கிறேன். அப்ப அது அடுத்த மாசத்துல வந்து அப்ப 50K + 5 அப்ப டோட்டலா வந்து 55K நம்மகிட்ட வந்து இருக்குன்னு அர்த்தம். ஸோ இந்த மாரி கொஞ்சம் கொஞ்சமா நீங்க சேவ் பண்ணுங்க. வருமானத்த இன்க்ரீஸ் பண்ணுங்க. கடன் இல்லாம நீங்க வாழுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட்டு ஃபுல் சேலரி எடுத்து பாதி பாதியா ஸ்ப்ளிட் பண்ணுங்க. ஓகே. நம்ம சேனல இப்ப தான் நீங்க புதுசா பார்க்குறீங்கன்னா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீப் வாட்சிங் இந்து வித் மணிய லைக் பண்ணுங்க. தேங்க் யூ.